நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் மத்தியமால இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் வர்ற தாயி அப்படிங்கிற அந்த கஹானியோட செகண்ட் பார்ட் போடுறேன். அதாவது மொத்தம் 4 பிரிவாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்ட் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட எய்ம்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாபு ராம்ஜீவ் தாஸ் அவரோட பேர். அதாவது அந்த மனோகர்னு ஒருத்தர் கதைக்கு முக்கியமானவர் குழந்தை. அந்த குழந்தையோடைய பெரியப்பா ராம்ஜீவ் தாஸ். தனி பணக்கார ஆத்மீக மனிதர். கபடே கே ஆடத், துணி ஆடத் அப்படின்னா தரகு வியாபாரம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவருன்னு அர்த்தம். காம் கர்த்தேகை வேலை செய்கிறார். லேன் தேன் பி அதாவது கொடுக்கல் வாங்கல். லேன் தேன்னா கொடுக்கல் வாங்கல், வட்டி தொழில். இந்த ரெண்டில் எது வேணால் வச்சுக்கோங்க. பி ஹ அந்த தொழில், வட்டி தொழிலும் கொடுக்கல் வாங்கலும் செய்கிறார். இன்கே ஏக், இன்கேன இவருக்கு, ஏக்னா ஒரு, சோட்டா பாயி, சோட்டா பாயினா தம்பி. உஸ்கா நாம் ஹ அவருடைய பெயர் கிருஷ்ணதாஸ். அவர் பேர், தம்பி பேர் கிருஷ்ணதாஸ். தோனோங் பாயோங் கா பரிவார். தோனோங்னா இருவருடைய, 2 சகோதரர்களுடைய அப்படின்னு. தோனோங்னா ரெண்டுன்னு அர்த்தம். 2 சகோதரர்களுடைய பரிவார் குடும்பம். ஏக் ஹி மேஹை ஒன்றாகவே இருக்கிறது. பாபு ராம்ஜீவ் தாஸ், ராம்ஜீவ் தாஸுடைய வயது 35 வருஷக்கே. 35 35 வருஷக்கேன வருடம். லக்பக்னா ஏறக்குறைய 35 வயது. அவர் மேலும் சோட்டே பாயி தம்பி கிருஷ்ணதாஸ் கி ஆயு, கிருஷ்ணதாஸுடைய வயது 29. கே லக்பக் ஏறக்குறைய 29. ராம்ஜீவ் தாஸ் நிஷந்தான் ஹ. ராம்ஜீவ் தாஸுக்கு சந்தான குழந்தை, நிசந்தாகன குழந்தைகள் இல்லை. கிருஷ்ணதாஸ்க்கு 2 சந்தானேங் ஹைம் 2 குழந்தைகள் இருக்கின்றன. சந்தான்னா ஒருத்தரை குறிக்கும், சந்தானேங் அப்படின்னா ப்ளூரலில் வர்றது. ஏக் புத்திர ஒரு மகன். வஹி புத்திர அதே மகன். ஜிசுசே பாட்டக் அதாவது இப்பொழுது பாட்டக்னா படிப்பவர், படிப்பவர்களுக்கு பரிச்சித் ஹோ சுக்கேகை அறிமுகமாகி இருக்கிறான். சுக்குனா முடித்தல் அப்படின்னு அர்த்தம், ஃபினிஷ்ட்னு அர்த்தம். அவர் மேலும் ஏக் ஒரு, கன்யானா பெண் இருக்கிறாள். கன்யா கி வை அந்த பெண்ணுடைய வயது 2 வருஷ 2 வருடம். கே லக்பக் ஹை, லக்பக்னா ஏறக்குறைய அப்படின்னு அர்த்தம். ஏறக்குறைய 2 வயசு இருக்கும். ராம்ஜீவ் தாஸ் அப்னே சோட்டே பாயி, அப்னேன்னு தன்னுடைய, ஒன்ஸ் ஓன், சோட்டே பாயி தம்பி, அவுர் மற்றும், உன்கி சந்தான் பர் அவருடைய குழந்தைகள் மேல், படா ஸ்னேக் மிகப்பெரிய அன்பு, ரக்தேகை வைத்திருக்கிறார். ஐசா ஸ்னேக் இப்படிப்பட்ட அன்பு, அன்பினுடைய தாக்கம், பிரபாவ்னா தாக்கம். ஐசா ஸ்னேகி உஸ்கே பிரபாவ் அவருடைய இந்த தாக்கத்தால், உனேங் அவருக்கு, அப்பனி சந்தான் ஹீன்தா தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு, கபி ஒரு பொழுதும், கட்டக்தின்னு வேதனைன்னு அர்த்தம், வேதனைப்படுவதில்லை. சோட்டே பாயின தம்பி, கி உடைய, சந்தான் குழந்தைகளை, அப்னி சந்தான் சமஜ்தேகை தன்னுடைய குழந்தையாக எண்ணுகிறார். தோனோங் பச்சேபி 2 குழந்தைகளும், ராம்ஜீவ் தாஸே ராம்ஜி தாஸுடன், இத்தனை ஹிலேகை
இவ்வளவு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். ஹில்னா பழக்கம்னு அர்த்தம். கி கீன என்று. உனேங் அப்புனே அவரை அப்புனேன்னு தன்னுடைய பிதா சேபி அப்பாவை விடவும் அதிக் சமஜ்தேகை அதிகமாக எண்ணுகிறார்கள். பரந்து ஆனால் ராம்ஜீவ் ஜி தாஸ் கி பத்னி ராம்ஜி தாஸ் உடைய மனைவி ராமேஸ்வரிக்கு அப்புனி தனக்கு சந்தான்ஹீன்தா கா குழந்தை இல்லை அப்படிங்கிற படா துக்குக மிகப்பெரிய துக்கம் இருக்கிறது. வஹ் தின் ராத் அவள் பகல் இரவு சந்தான்ஹி குழந்தையே சோச்னேமே யோசிப்பதில் குலா ரகத்தீகை குலானா மனதிற்குள் உருகுதல் அப்படின்னு அர்த்தம். சோட்டே பாயிக்கு தம்பி உடைய சந்தான் பர் குழந்தைகள் மீது பதி கா பிரேம் கணவனுடைய அன்பு பிரேம்னா அன்பு உன்கி ஆங்கோங் மே அவளுடைய கண்களில் காண்டே கி தரகு காண்டேனா முள்ளுன்னு அர்த்தம். காண்டா அப்படின்னு அர்த்தம். கீ தரகுனா போல. கடக்தாகை குத்துகிறது. ராத்துக்கே போஜன் இரவு உணவு இத்தியாதிசே ஆகியவற்றிலிருந்து நிவர்த்து ஹோக்கர் அதாவது விடுபட்டு ராம்ஜி தாஸ் வந்து ஷையாப்பர் சையான படுக்கை லேட்டே படுத்து ஷீத்தல் அவர் மந்து வாயி அந்த குளிர்ச்சியான சீத்தல்னா குளிர்ச்சியான அவர் மற்றும் மந்து வாயின மந்தமான காற்றினுடைய ஆனந்த் லே ரகேகை ஆனந்தத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். பாஸ்ஹி அருகிலேயே தூஸ்ரி ஷையாப்பர் இன்னொரு படுக்கையில் ராமேஸ்வரி ஹத்தேலி பர் உள்ளங்கையில் சிர்ரக்கே தலையை வைத்து கொண்டு கிசி சிந்தாமீம் ஏதோ ஒரு கவலையில் சிந்தான கவலை டூபி ஹுயித்தி மூழ்கியிருந்தாள். தோனோங் பச்சே இரண்டு குழந்தைகளும் அபி இப்பொழுது தான் பாபு சாஹப்புடைய கேபாஸ்ன அருகில் சேன இருந்து உட்டுக்கர் எழுந்து அப்னி தன்னுடைய மாங்கே பாஸ் அம்மா இடத்தில் கயேத்தே சென்றிருந்தனர். பாபு சாஹப் அப்படி ஸ்திரீ கி ஓர் அப்படின்னா தன்னுடைய ஸ்திரீன மனைவி கி ஓர்னா பக்கமாய் கர்வட் லேக்கர் புரண்டு படுத்து கொண்டு கஹா சொன்னார். ஆஜ் இன்று தும்னே நீ மனோகரை இஸ் புரி தரகு இந்த கெட்ட முறையில் மிக மோசமாக டக்கேலா தானா தள்ளியிருந்தாய். கி என்று முஜே எனக்கு அபுதக்ன இதுவரை உஸ்கா துக்குகை அதற்கு துக்கமாக இருக்கிறது. கபி தோ எப்பொழுதாவது துமாரா உன்னுடைய வியவ்ஹார் நடைமுறை பில்குல் ஹி முற்றிலுமே அமானுஷிக் அப்படின்னு அமானுஷிக்னா மனித இயற்கைக்கு விரோதமானது. இன்ஹியூமன் அர்த்தம். உட்டுத்தாகை அப்படின்னா எழுகிறது. ராமேஸ்வரி சொன்னால் தும்ஹினே நீதான் முஜே என்னை ஐசா இப்படி பன ரக்காகை உண்டாக்கி வைத்திருக்கிறாய். உஸ் தின் அந்த நாளில் உஸ் பண்டித்னே கஹா அந்த பண்டிதர் சொன்னார். கி என்று ஹம் தோனோங் கே நம் இருவருடைய ஜன்ம பத்திர அதாவது அந்த ஜென்ம பத்திரன்னா என்ன சொல்கிறதுனா பிறந்த நேரம் அதை வச்சுட்டு சொல்கிறது. அதாவது ஜாதகம் அப்படி கூட எடுத்துக்கலாம். பத்திரமே சந்தான்கா ஜோகுக அதாவது குழந்தைக்கு யோகம் இருக்கிறது. நம்மளோட ஜாதகம் பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, பிறந்த தேதி வச்சு சொல்கிறது. அவர் மேலும் உபாய் கர்ணேசே
திட்டமிட்டால், சந்தான் பி சந்தான குழந்தையும், ஹோ சக்திகை உண்டாக முடியும். உஸ்னே உபாய் பி பதாயே தே உஸ்னே அவர் உபாய் அதற்கான திட்டத்தையும் பதாயே தே சொல்லியிருந்தார். பர் ஆனால், தும்னே நீ, உன்மேம் சே அதில், ஏக் பி ஒரு உபாய், கர்கே நா தேக்கா ஒரு திட்டத்தையும் செய்து பார்க்கவில்லை. பஸ் பஸ்ன போதும், தும்தோ நீ, இனி தோனோங்மே இவர்கள் இருவரிடத்திலேயே மக்னு ஹோ ஆழ்ந்திருக்கிறாய். துமாரி இஸ் பாத் சே உன்னுடைய இந்த பேச்சிலிருந்து, ராத் தின் இரவு பகல், மேரே கலேஜா என்னுடைய மனசு இதயம், சுலகுதா ரகுதாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மி உபாய்தோ கர்கே தேக்தாகை ஆத்மின மனிதன், உபாயின திட்டமிட்டு பார்க்கிறான், தேக்தாகை பார்க்கிறான், ஃபிர் ஹோனா பிறகு நடப்பது, ந ஹோனா நடக்காமல் இருப்பது, பகவான் கி அதீன் ஹ கடவுளுக்கு உட்பட்டு இருக்கிறது. சரி, அடுத்த சாப்டர் தொடரும்.